வணக்கம். ஸோ ஐபிபிஎஸ்ல வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே. ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாட் த எரர். ஓகே. ஸ்பாட் த எரர் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வச்சு வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. அப்புறம் க்ளோஸ் டெஸ்ட். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் வந்து உங்களை வந்து அந்த இங்கிலீஷ் சைக்காலஜிக்கலாக வந்து உங்களை கரெக்டாக நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க பார்க்குறது தான் க்ளோஸ் டெஸ்ட். லைக் வந்து ஒரு பேராகிராஃபில் வந்து ஒரு வேர்டை ரிமூவ் பண்ணிட்டுக்கு அதுக்கான எக்ஸாக்டான வேர்டை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண வைக்கிறது தான் க்ளோஸ் டெஸ்ட். அந்த லைக் மோர் ஆர் லெஸ் சினானிம்ஸ் மாதிரி. ஓகே. ஸோ அதே மாதிரி ரீடிங் கம்ப்ரெஷன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ரீடிங் கம்ப்ரெஷன் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து என்னது படிச்சுட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து அது கரெக்டாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ரீடிங் கம்ப்ரெஷன் நான் இந்த கிளாஸஸில் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா ரீடிங் கம்ப்ரெஷனை நான் வந்து ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸை படித்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதனால் வந்து ஆட் பண்ணலை. பட் அதை தவிர மற்ற எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஐபிபிஎஸ்சில் கேட்குறாங்கிற இந்த உங்களுக்கு வந்து ஒரு தெளிவாக இந்த கிளாஸஸில் ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து இன்டர்சேஞ்ச் த வேர்டு, அதே மாதிரி வந்து லைக் ஜம்பிள்டு சென்டென்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ 5th வேர்டு என்ன வந்திருக்கு, 6th சென்டென்ஸ் எது கரெக்டு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஒரு வேர்டை கொடுத்துட்டு டிஸ்கிரைப் பண்ணி அதை வந்து எந்த சென்டென்ஸில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து 3 சென்டென்ஸ் நான் கொடுத்து ஸோ அதில் எங்கே நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக இருக்கு அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே. உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமட்டிக்கலாக வந்து ஃபுல்லாக இருக்காது. ஸோ நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கனாலே போதும். ஃபைன். ஸ்பாட் த எரர் பார்த்தீங்கன்னா சூஸ் த கிராமட்டிக்கலி அண்ட் கான்டெக்சுவலி கரெக்ட் சென்டென்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, he insisted to go to the market even though he was not feeling well-னு கேட்டிருக்காங்க. she would rather stay home than going to the party. மூணாவது வந்து the manager along with his team were present at the conference. நாலாவது பார்த்தீங்கன்னா the players were congratulated for their outstanding performance. ஸோ 6th ஒன்று என்னென்னா ஆல் ஆர் இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே கரெக்டாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா the players were congratulated for their outstanding performance தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்பாட் த எரர் பார்க்கும்போது என்ன நம்ம மெயினாக பார்க்கணுன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ஸை தான் பார்க்கணும். ஓகேவா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸ் வேர் கங்க்ராச்சுலேட்டட் ஃபார் தர் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ மற்றதில் என்ன தப்பாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், இன்சிஸ்ட்னு இருக்குது, இஸ் ஃபாலோட் பை ஆன் ப்ளஸ் ஜெரண்ட் அப்படி வரணும், ஆர் தட் கிளாஸ் அப்படி தான் வரணும் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன். ஸோ அப்போனா ஹி இன்சிஸ்டட் ஆன் கோயிங் டு த மார்க்கெட். ஓகேவா. ஆன் கோயிங்னு வரணும். So, he insisted on going to the market even though he was not full. ஓகேவா. ஸோ அப்படி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்சிஸ்டட் வந்து ஃபாலோட் பை வந்து ஆன் ப்ளஸ் ஜெரண்ட். அடுத்தது ஆஃப்டர் வுட் ரேதர் வந்து யூஸ் த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். ஓகே. வுட் ரேதர் ஸ்டே ஹோம் தென் கோ டு த பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வுட் ரேதர் அப்படின்னா வுட் ரேதர் ஸ்டே ஹோம். ஓகேவா. ஸ்டே ஹோம் தென் கோயிங்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. தென் கோ டு த பார்ட்டி. ஸோ பேஸ் வெர்ப் தான் இங்கே வரும். வுட் ரேதர் வரும்போது அது ஃபாலோ பண்ணி வர்றது வந்து ஒரு பேஸ் வெர்ப் தான் வரும். பேஸ் வெர்ப்னா இங்கே என்ன வரணும், கோ வரணும். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், த சப்ஜெக்ட் இஸ் அது மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேனேஜருங்கிறது ஒரு சிங்குலர். ஓகே. அலாங் வித் இஸ் டீம்னோடனே ஸோ டீம்னோடனே உங்களுக்கு இங்கே மேனேஜரை பற்றி தான் பேசுகிறோம், டீமை பற்றி பேசலை. மேனேஜர் அவரோட டீம் பற்றி பேசுகிறோம். ஓகேவா. ஸோ அதனால் வந்து டீம் இருக்கிறதுனால இட் டஸ் நாட் அஃபெக்ட் அக்ரிமெண்ட். ஓகேவா. த மேனேஜர் அலாங் வித் திஸ் டீம். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு சிங்குலரால் தான் நம்ம பார்க்கணும், ஏன்னா மேனேஜரை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ என்ன வரணும், வாஸ் ப்ரெசன்ட்டுன்னு வரணும். இங்கே என்ன தப்பாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மேனேஜர் அலாங் வித் திஸ் டீமை பற்றி பேசுகிறாங்க, நியர்பை இது பார்க்குறாங்க, அப்படி வராது. ஸோ அலாங் வித் திஸ் டீம் வேர் ப்ரெசன்ட், வேருங்கிறது இங்கே தப்பு. was present at the conference தான் கரெக்டான ஆன்சர்.
ஓகேவா? ஸோ இதுவுமே தப்பு. 4வது தான் வந்து கரெக்டான சென்டென்ஸ் கிராமட்டிக்கலாக இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா, த பிளேயர்ஸ் பிளேயர்ஸுங்கிறது ஒரு என்னது ப்ளூரல் நவுன். ஓகே, அப்போ என்ன வரணும்? வெர்பு வேர் கங்க்ராச்சுலேட்டட் ஓகே ஃபார் தர் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ கரெக்டாக வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டான ஆன்சர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது ஸ்பாட் தேரர் பாருங்கள். சூஸ் த கிராமட்டிக்கலி அண்ட் கான்டெக்சுவலி கரெக்ட் சென்டென்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். இஃப் ஹீ வில் கால் மீ ஐ வில் இன்ஃபார்ம் யூ இமிடியட்லி. செகண்ட் ஆப்ஷன் வந்து த போலீஸ் இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் த மேட்டர் சீரியஸ்லி. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள். த மீட்டிங் ஹாஸ் பின் ரீஷெடியூல்டு. ஓகேவா? மீட்டிங் என்ன பண்ணுறாங்களா? ரீஷெடியூல் பண்ணுறாங்க டியூ டு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஓகே, ஆப்ஷன் டி பாருங்கள். எவ்ரி ஒன் மஸ்ட் சப்மிட்டட் த ரிப்போர்ட்ஸ் பை டுமாரோ வித்தவுட் ஃபெயில். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் இ பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா கரெக்டான ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, த மீட்டிங் has been rescheduled due to unavoidable circumstance. ஸோ இந்த இடத்துல இது வந்து கரெக்டுன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் வந்து கிராமட்டிக்கலாகவும் கரெக்டாக இருக்குது, கான்டென்ஷுவலாகவும் இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ மற்றதில் என்ன தப்புங்கிறது பார்க்கணும்ல. சரி, அது பார்க்கலாமா? இஃப் யூ வில் கால் மீ ஐ வில் இன்ஃபார்ம் யூ இமிடியட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு இது வந்து கண்டிஷனல் கிளாஸ் வச்சு வர்றது. இது வந்து என்ன வரும்? ஃபஸ்ட்டு கண்டிஷனல் கிளாஸ். ஓகே, யூஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ் ஆஃப்டர் இஃப்க்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும்? இஃப் ஹீ கால்ஸ் மீன் வந்திருக்கணும். ஓகே, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இஃப்னு வந்திருக்கு. அப்போ இது ஃபஸ்ட்டு கண்டிஷனல் கிளாஸ் வருது. அப்போ இஃப் ஹீ வில் கால் மீன் இருக்குது, தப்பு இல்லையா? இஃப் ஹீ ஓகேவா, இஃப் ஹீ கால்ஸ் மீன் வரணும். இஃப் ஹீ கால்ஸ் மீ ஐ வில் இன்ஃபார்ம் யூ இமிடியட்லின்னு வரணும். ஸோ அதனால் இது வந்து தப்பான சென்டென்ஸ். ஓகே, ஸோ இஃப் ஹீ கால்ஸ் மீ ஃபஸ்ட்டு கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனில் அந்த இது இருக்குது. ஸோ அதில் வந்து இது ஃபஸ்ட்டு கண்டிஷனலில் வருது. ஓகேவா? ஸோ ஓகே, ரெண்டாவது பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த போலீஸ் இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் த மேட்டர் சீரியஸ்லின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? த போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிங் த மேட்டர் சீரியஸ்லி. ஓகே, இங்கே என்னென்னா போலீஸ் வந்து என்னது இன்வெஸ்டிகேட்டிங் த மேட்டர் சீரியஸ்லின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே போலீஸுங்கிறது என்னென்னா ப்ளூரல் நவுன். ஓகே, ஸோ அப்போனா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸுங்கிறது ஒரு போலீஸை பற்றி பேசலை, அந்த போலீஸ் இதுவே பற்றி ஃபோர்ஸை பற்றி பேசுது. ஓகே, அப்போ வந்து அது ஒரு ப்ளூரல் நவுன் கீழே தான் வரும். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, த போலீஸ் ஆர் இன்வெஸ்டிகேட்டிங். ஓகேவா? த போலீஸ் ஆர் இன்வெஸ்டிகேட்டிங். ஓகே, த போலீஸ் ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் என்னது ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் த மேட்டர் சீரியஸ்லி. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. மூணாவது பாருங்கள். த மீட்டிங் ஹேஸ் பின் ரீஷெடியூல்டு. ஓகே, அது ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மஸ்ட். ஸோ இது பாருங்கள். எவ்ரி ஒன் மஸ்ட் சப்மிட்டட் தட் ரிப்போர்ட்ஸ் பை டுமாரோ வித்தவுட் ஃபெயில். எவ்ரி ஒன் மஸ்ட் சப்மிட்டட் த ரிப்போர்ட்ஸ் பை டுமாரோ வித்தவுட் ஃபெயில்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஆஃப்டர் மஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும்? ஓகே, பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு யூஸ் பண்ணணும். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு என்னது? அப்படின்னா என்ன வரணும்? எவ்ரி ஒன் மஸ்ட் சப்மிட் தேர் ரிப்போர்ட்ஸ். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மஸ்ட் சப்மிட்டட் தேர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்மிட்டட்னு பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆனால் நம்ம வந்து மஸ்ட்டுன்னு வந்துட்டால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன் மஸ்ட் சப்மிட் தர் ரிப்போர்ட்ஸ் பை டுமாரோ வித்தவுட் ஃபெயிலுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, லைக் வுட் ரேதர்னு வந்ததுன்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். அதே மாதிரி தான் மஸ்ட்டுக்கு அப்புறம் வருது ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் வரணும். வுட் ரேதருக்கு அப்புறம் என்ன வந்தது? ஓகே, ஸோ வுட் ரேதர் ஸ்டே ஹோம் தென் கோ டு த பார்ட்டி. ஓகே, ஸ்டே ஹோம் தென் கோ டு த பார்ட்டின்னு வரணும். ஆனால் அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? கோயிங் டு த பார்ட்டி அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ வுட் ரேதர்னு வரும்போது அடுத்த ஃபாலோ பண்ணி வர்றது வந்து கண்டிப்பாக பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்பாக தான் இருக்கணும். லைக் பாஸ்ட் டென்ஸோ ஃப்யூச்சரோ அது மாதிரி இருக்கக்கூடாது, பேஸ் ஃபார்மில் தான் இருக்கணும். ஸோ அதே கண்டிஷன் தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பார்த்தோம்? எவ்ரி ஒன் மஸ்ட் சப்மிட்டட் த ரிப்போர்ட்ஸ் பை டுமாரோ வித்தவுட் ஃபெயில்னா மஸ்ட்டுங்கிறது வந்து வந்துடுச்சுன்னா அங்கேயும் பேஸ் ஃபார்ம் தான் இருக்கணும். அப்போ சப்மிட்டட் வரக்கூடாது. இங்கே என்ன இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ சப்மிட்டட்ங்கிறத எடுத்துகிட்டு சப்மிட்டுன்னு போடணும்.
ஓகே. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து கிராமட்டிக்கலாகவும் கான்டெக்சுவலாகவும் கரெக்டான சென்டென்ஸாக இருக்கிறது என்னது? த மீட்டிங் ஹேஸ் பின் ரீஷெடியூல்டு. த மீட்டிங்கிறது ஸோ சிங்குலருங்கிறதுனால ஹேஸ் பின் ரீஷெடியூல்டு. ஓகேவா? டியூ டு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சூஸ் த கிராமட்டிக்கலி அண்ட் கான்டெக்சுவலி கரெக்ட் சென்டென்ஸை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை பாருங்கள். ஹி டோல் மீ தட் இஸ் லிவிங் இன் டெல்லி சின்ஸ் 2010. ஓகேவா? ரெண்டாவது பாருங்கள், த டேட்டா ஷோஸ் எ ரீமார்க்கபிள் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி திஸ் இயர். ஓகே, எய்தர் த பிரின்சிபல் ஆர் த டீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் கன்ஃபியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி பார்த்தீங்கன்னா, த புக் தட் யூ கேவ் மீ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் ஆர் இன்கரெக்ட். ஓகே, எல்லாமே தப்புன்றாங்க. ஓகே, இதில் எது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் பி. ஓகேவா? த டேட்டா ஷோஸ் எ ரீமார்க்கபிள் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி திஸ் இயர். ஓகேவா? ஸோ கரெக்டாக இருக்குது. இங்கே என்ன எதுவும் மிஸ்டேக்கும் இல்லை. எப்படி சொல்லலாம்? த டேட்டா. ஓகேவா? டேட்டா என்ன காமிக்குது? ஸோ வந்து இட் இஸ் எ ப்ளூரல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் வேர்ப் வருது. ஸோ ஷோ எ ரீமார்க்கபிள் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி திஸ் இயர் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டேட்டாவில் என்ன தெரியுதா? ரீமார்க்கபிள் இன்க்ரீஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டேட்டாங்கிறது ட்ரெடிஷ்னலாக வந்து என்னென்னு நம்ம ட்ரீட் பண்ணணும்? ஃபார்மல் இங்கிலீஷில் ப்ளூரலாக ட்ரீட் பண்ணணும். ஓகே, டேட்டாங்கிறது ப்ளூரலாக ட்ரீட் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ மற்றதெல்லாம் ஏன் தப்புன்னு பார்க்கணும்ல. ஸோ பாருங்கள், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் நீட்ஸ் த என்ன தேவை? நீட்ஸ் த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வரணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஹி டோல்ட் மீ தட் ஹி இஸ் லிவிங் இன் டெல்லி சின்ஸ் 2010 சொல்லியிருக்காங்க. இது எப்படி வரணும் பார்த்தீங்கன்னா, ஹி டோல்ட் மீ that he had been living in Delhi since 2010. ஸோ இங்கே had been livingகிறது மிஸ் ஆகுது. he is living அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி தப்பு. ஓகேவா? ஸோ என்ன சொல்லணும்? ரிப்போர்ட்டட் ஸ்பீச் நீட்ஸ் த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். பாஸ்ட்டுங்கிறது இங்கே ஹேடுன்னு இருக்கா? ஓகே, பெர்ஃபெக்ட்டுங்கிறது had beenங்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டு, லிவிங்கிறது கண்டினியூஸ். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து என்ன தேவைப்படும்? ஹேட் பின். ஓகே, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடணும். சின்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஹீ டோல்ட் மீ தட் ஹி ஹேட் பின் லிவிங் இன் டெல்லி சின்ஸ் 2010ங்கிறது கரெக்டான ஆப்ஷன். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். வித் எய்தர் ஆர் அப்படின்னு வந்திருக்கு. என்னது இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எய்தர் த பிரின்சிபல் ஆர் த டீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் கன்ஃபியூஷன். ஓகேவா? ஸோ எய்தர் ஆர் இது ரெண்டுமே வந்திருக்கு. அப்போ இங்கே சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாமா? த வெர்ப் அக்ரீஸ் வித் த நியரஸ்ட் சப்ஜெக்ட். எய்தர் ஆர் வரும்போது எது வந்து சப்ஜெக்ட் எடுத்துக்கணும்? த வெர்ப் எதை எடுத்துக்கணும்? நியரஸ்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. எய்தர் த பிரின்சிபல் ஆர் த டீச்சர்ஸ், ஓகேவா, இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் கன்ஃபியூஷன். ஸோ நியரஸ்ட் என்ன இருக்குது? டீச்சர்ஸ்ன்னு இருக்குது. டீச்சர்ஸுங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? ஸோ அது வந்து ஒரு ப்ளூரல். ஓகேவா? ஸோ அப்போது வந்து இங்கே இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் கன்ஃபியூஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. எப்படி வரும்? இஸ் ரெஸ்பான்சிபிள் வராது. ஓகேவா? டீச்சர்ஸ் ப்ளூரல் வரப்போகுது. அப்போ ப்ளூரல் வந்து வெர்ப் தானே வரணும். அப்போ என்ன வரணும் கரெக்டாக? த டீச்சர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள். ஸோ இப்போ சொல்லி பாருங்கள். எய்தர் த பிரின்சிபல், ஓகேவா, எய்தர் த பிரின்சிபல் ஆர் த டீச்சர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் கன்ஃபியூஷன். ஓகேவா? கிளியரா? ஸோ இங்கே நியர்பை சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்ன்னு இருக்குது. டீச்சர்ஸுங்கிறது ஒரு ப்ளூரல் நவுன்னு. அப்போ இஸ் வராது. அதுதான் இங்கே எரர். ஸோ அப்போ இஸ் வராதுன்னா ப்ளூரல் இது என்ன போடணும்? ஆர்ன்னு யூஸ் பண்ணணும். ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? அடுத்த சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? த புக் தட் யூ கேவ் மீ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே வந்து புக்குங்கிறது சிங்குலர். ஓகேவா? ஸோ இங்கே புக்குங்கிறது சிங்குலர். தட் யூ கேவ் மீ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங்னு கொடுத்துருக்காங்க.
புக்குங்கிறது சிங்குலருங்கிறப்போ அப்போ என்ன வரும்? நீங்கள் எதை பற்றி பேசுகிறாங்க? புக்கை பற்றி பேசுகிறாங்க, ஒரு சிங்குலர் நவுனை பற்றி பேசுகிறாங்க. அப்போனா சிங்குலர் வெர்ப் தானே வரணும். அதுதானே ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வெர்புக்கான அக்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ரூலே அதுதான். ஓகேவா? வெர்ப் ஹாவ் டு அக்ரி வித் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னவோ, சிங்குலர் நவுன்னா சிங்குலர் வெர்ப், ப்ளூரல் நவுன்னா ப்ளூரல் வெர்ப், அப்படி தான் வந்து போடணும். ஸோ புக்கு சிங்குலர்னு சொல்லும்போது த புக்கு அப்போனா இங்கே என்ன வரணும் பார்த்தீங்கன்னா இஸ்ஸுங்கிறது வரணும். த புக் தட் யூ கேவ் மீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளூரல் வெர்பை கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? சிங்குலர் நவுனுக்கு ப்ளூரல் வெர்ப் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆறுங்கிறது எடுத்துட்டு அங்கே இஸ்ஸுங்கிறது போடணும். ஓகேவா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா த டேட்டா ஷோஸ் எ ரீமார்க்கபிள் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி திஸ் இயர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்டான ஒரு ஆப்ஷன். அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, அகைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூஸ் த கிராமட்டிக்கலி அண்ட் கான்டெக்சுவலி கரெக்ட் சென்டென்ஸை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹி டிட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங் நார் ஹி இன்ஃபார்ம்ட் எனி ஒன் அபவுட் ஹிஸ் ஆப்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா த பாலிசி எய்ம்ஸ் அட் இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி அக்ராஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஹூ ஆல்வேஸ் கம்ப்ளீட் தேர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து த கம்பெனி ஹாவ் டிசைடட் டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன் அப்ராட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கடைசி பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டுன்னு பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷன் பி இருக்கு இல்லையா, த நியூ பாலிசி எய்ம்ஸ் அட் இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி அக்ராஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே கிராமட்டிக்கலாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. நியூ பாலிசி, ஓகேவா? ஸோ இங்கே வந்து எதை பற்றி பேசுகிறோம்? ஒரு சிங்குலர் நவுனை பற்றி பேசுகிறோம். அப்போ இங்கே சிங்குலர் வெர்ப் தான். ஃபைன். அட் இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி அக்ராஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ தெர் இஸ் நோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அண்ட் கான்டென்சுவல் கரெக்ட் சென்டென்ஸ் இல்லை. ஓகே, அடுத்தது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? ஆஃப்டர் நார் இன்வெஷன் இஸ் ரிக்வயர்டு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இப்போ ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். நார், ஓகேவா? நார்ன்னு எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க? நெய்தர் ஆஃப் த பிரதர்ஸ் வர் வில்லிங் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹி டிட் நாட். ஓகே, ஸோ இங்கே வந்து மிஸ்டேக்ஸ் ஆனது இது என்னது? இன்வெஷன். நாருக்கு பதில் இன்வெஷன் இஸ் ரிக்வயர்டு. ஸோ நார் டிட் ஹி இன்ஃபார்ம் எனி ஒன் அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸ் பாருங்கள். டிட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங் அட்டென்ட் பண்ணலை. நார் ஹி இன்ஃபார்ம்ட் எனி ஒன் அபவுட் ஹிஸ் ஆப்சன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போனா வந்து ஆஃப்டர் நாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஷன் வந்து கண்டிப்பாக தேவை. ஓகே, ஸோ ஹி டிட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங் நார் ஹி இன்ஃபார்ம்டு. ஓகேவா? நார் டிட் ஹி இன்ஃபார்ம், அதுதான் வரணும். ஓகேவா? ஸோ என்ன வரணும்? நார் டிட் ஹி இன்ஃபார்ம். இன்ஃபார்ம்டு வராது, இன்ஃபார்ம். நார் டிட் ஹி இன்ஃபார்ம் எனி ஒன் அபவுட் ஹிஸ் ஆப்சன்ஸ். ஓகே, அப்போ என்ன வரும்? நார் டிட் ஹி இன்ஃபார்ம். ஸோ அதுதான் இங்கே மிஸ்டேக். இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க? நார் ஹி இன்ஃபார்ம்ட் அப்படின்னு போட்டாங்க, அது தப்பு. சரி, ஓகே, அடுத்தது பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஷுட் பி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்கணும். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஹூ ஆல்வேஸ் கம்ப்ளீட் தேர் ஹோம்ஒர்க். ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, தப்பு. அங்கே ப்ளூரலில் வரணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு தி அப்படி தானே பேசுவாங்க. அப்போனா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தானே வரணும். ஸோ அங்கே வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் தின்னு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு வரணும். ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வரணும். ஓகேவா? அண்ட் கம்ப்ளீட் வந்து எப்படி வரணும்னா ஷுட் பி கம்ப்ளீட்ஸ்ன்னு வரணும். ஓகேவா? ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆல்வேஸ் கம்ப்ளீட்ஸ். ஓகேவா? கம்ப்ளீட்ஸ் தேர். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் கம்ப்ளீட்ஸ் தேர் ஹோம்ஒர்க். ஓகே, இதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு தப்பு, ஸ்டூடெண்ட்ஸ்னு வரணும். அண்ட் கம்ப்ளீட்க்கு பதிலாக கம்ப்ளீட்ஸ்னு வரணும். ஓகே, அடுத்தது பாருங்கள். த கம்பெனி ஹாவ் டிசைடட் டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன் அப்ராட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனிங்கிறது இங்கே எதை குறிக்குது? ஓகேவா? கம்பெனிங்கிறது ஒரு சிங்குலர் கலெக்டிவ் நவுனை குறிக்குது. அப்போனா ஒரு கம்பெனிங்கிறது சிங்குலர். அப்போது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் ஒரு சிங்குலர் நவுன் இருந்தால் என்ன வரணும்? சிங்குலர் வெர்பு தான் வரணும்.
ஓகேவா? கம்பெனி இஸ் a சிங்குலர் கலெக்டிவ் நவுன். த கம்பெனி ஹேஸ் டிசைடட்னு இருக்கு. அப்போனா த கம்பெனி ஹேஸ் டிசைடட்னு வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த கம்பெனி ஹேவ் டிசைடட்னு கொடுத்துருக்காங்க. ஹேவுங்கிறது என்ன? ப்ளூரல் வர்ப். ஓகேவா? ஸோ இங்கே கம்ப்ளீட்லி தப்பு. த கம்பெனி ஹேவ் டிசைடட் டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன் அப்ராடுங்கிறது தப்பு. அதுக்கு பதிலாக என்ன வரணும்னா த கம்பெனி சிங்குலர் நவுன் சிங்குலர் வர்ப் என்ன வரணும்? ஹேஸ் டிசைடட் டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்ராட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கரெக்டாக வந்திருக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்குது. த நியூ பாலிசி எய்ம்ஸ் அட் இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி அக்ராஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கேள்வி பாருங்கள். சூஸ் த அகைன் கிராமட்டிக்கலி அண்ட் கான்டெக்ஸ்டுவலி கரெக்ட் சென்டென்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஒரு தடவை படித்து பாருங்கள். நெய்தர் ஆஃப் த பிரதர்ஸ் வர் வில்லிங் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மிஸ்டேக். ஓகேவா? ரெண்டாவது பாருங்கள். த கமிட்டி ஹாவ் சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் டு த ஹையர் அத்தாரிட்டிஸ். ஓகேவா? மூணாவது பாருங்கள். ஷி டினைடு டு ஹாவ் டேக்கன் எனி மணி ஓகேவா ஃப்ரம் த லாக்கர்னு இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள். த ஒர்க்கர்ஸ் டிமாண்டட் தட் தேர் வேஜஸ் பி இன்க்ரீஸ்டு இம்மிடியட்லி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா த ஒர்க்கர்ஸ் ஓகே த ஒர்க்கர்ஸ் டிமாண்டட் தட் தேர் வேஜஸ் பி இன்க்ரீஸ்டு. ஓகேவா? ஸோ இம்மிடியட்லி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். த ஒர்க்கர் டிமாண்ட் தட் தேர் வேஜஸ் பி இன்க்ரீஸ்டு இம்மிடியட்லி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. சரி, மற்றதெல்லாம் ஏன் தப்பு அது பார்க்கணும்ல. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நெய்தர் ஆஃப் த பிரதர்ஸ் ஆர் வில்லிங் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மிஸ்டேக். இங்கே என்ன தப்பு இருக்குது? ஓகேவா? நெய்தருங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a சிங்குலர். ஓகேவா? சிங்குலரை தான் குறிக்குது. ஸோ அப்போது நெய்தர் ஆஃப் த பிரதர்ஸ்ங்கிறது வரும்போது அப்போ என்ன வரணும் இங்கே? நெய்தர் ஆஃப் த பிரதர்ஸ். நெய்தர் ஆஃப் த பிரதர்ஸ் நெய்தர் தான் இங்கே வந்து நம்ம பார்க்கணும். நெய்தருங்கிறது சிங்குலரை தான் குறிக்குது. ஸோ ஓகே, பிரதர்ஸ் பக்கத்தில் இருக்கிற நவுனை வச்சு நம்ம வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இங்கே போடக்கூடாது. இங்கே பிரதர்ஸை வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? வர் வில்லிங்னு கொடுத்துட்டாங்க. அப்படி கிடையாது. இந்த நெய்தர் வரும்போது அந்த அக்ரிமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். நெய்தர்னு வந்தால் சிங்குலர் நவுனாக எடுத்துக்கிட்டு ஸோ ஓகே வர் வில்லிங்க்கு பதிலாக வாஸ் வில்லிங்னு மாற்றணும். ஓகேவா? வாஸ் வில்லிங். இப்போ பாருங்கள். நெய்தர் ஆஃப் த பிரதர்ஸ் வாஸ் வில்லிங் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மிஸ்டேக்ஸ். ஓகேவா? இப்போ கிளியரா? அடுத்தது பாருங்கள். அடுத்தது கமிட்டி. ஓகே, கமிட்டி இது நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்தோமா? ஸோ கமிட்டிங்கிறது என்ன ஆக்சுவலாக? கமிட்டிங்கிறது சிங்குலராக ப்ளூரலாக? சிங்குலராக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன தப்பாக இருக்குது பாருங்கள். த கமிட்டி ஹேஸ் சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் டு த ஹையர் அத்தாரிட்டிஸ்னு இருக்குது. ஓகேவா? இங்கே என்ன தப்பு பார்த்தீங்கன்னா த கமிட்டிங்கிறது சிங்குலராக எடுக்கும்போது அப்போ என்ன பண்ணும்? சிங்குலர் வெர்ப் தானே வரணும். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க? ப்ளூரல் வெர்ப் போட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா த கமிட்டி ஹேஸ் சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் டு த ஹையர் அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேவா? மூணாவது பாருங்கள். ஸோ ஓகே, டினைன்னு இருக்கா? ஷி டினைட் டு ஹாவ் டேக்கன் எனி மணி ஃப்ரம் த லாக்கர்னு போட்டிருக்காங்க. ஷி டினைட் டு ஹாவ் டேக்கன் எனி மணி ஃப்ரம் த லாக்கர்னு போட்டிருக்காங்க. அப்போது டினை ஃபாலோட் பை என்ன வரணும்? ஜெரண்டுன்னு வரணும். ஷீ டினைட் ஹேவிங் டேக்கன் எனி மணி. ஓகேவா? டினை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? டினைட் எப்போயுமே ஃபாலோ பண்ணி என்ன வரணும்? ஜெரண்ட் வரணும். அப்போது டு ஹாவ் டேக்கன் வராது. அப்போ என்ன வரணும்? ஷீ டினைட். ஓகேவா? ஹேவிங். ஓகே, ஷீ டினைட் ஹேவிங் டேக்கன் எனி மணி ஃப்ரம் த லாக்கர். ஷீ டினைட் ஹாவ். ஓகேவா? ஹேவிங் டேக்கன். ஓகே, ஸோ டினைன்னு அந்த இது வரும்போது ஸோ ஜெரண்ட் ஃபாலோ பண்ணி வரணும். ஸோ ஷீ டினைட் ஹேவிங் டேக்கன் எனி மணி ஃப்ரம் த லாக்கருங்கிறது கரெக்டான சென்டென்ஸ். ஓகே, ஸோ நான் ஏன் இதெல்லாம் தப்புங்கிறது பார்த்தோம். நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி என்ன? த வேஜஸ் டிமாண்டட் தட் தேர் வேஜஸ் வுட் பி இன்க்ரீஸ்ட் இமிடியட்லி. மற்றதுலாம் ஏன் தப்புன்னு பார்த்தோம். நெய்தர்னா சிங்குலர், அப்போது வந்து சிங்குலர் நவுன் வரணும். கமிட்டிங்கிறதும் வந்து என்னது? சிங்குலர், அப்போது சிங்குலர். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மிஸ்டேக்ஸ் வருது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வருது. அதனால் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் நீங்கள் நல்லா பார்த்தே ஆகணும். ஸோ கமிட்டியும் சிங்குலர், ஸோ வந்து சிங்குலர் வெர்ப் வரணும். டினை ஃபாலோட் பை ஜெரண்ட் வரணும். ஸோ ஹேவிங் டேக்கன்னு வரும். ஓகேவா? அடுத்தது பார்ப்போமா? ஓகே, அகைன் கிராமட்டிக்கலி கான்டென்சுவலி கரெக்ட் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பாருங்கள். இஃப் ஐ வாஸ் யூ
ஐ வுட் அக்செப்ட் த ஆஃபர் இமிடியட்லி. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஷி கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் ஆன் இஸ் ப்ரொமோஷன் டு த போஸ்ட் ஆஃப் மேனேஜர். Each of the boys are responsible for cleaning the classroom. The results of the survey has been published in today newspapers. லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் ஆர் இன்கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எது கரெக்டாக இருக்குது? இங்கே கரெக்டாக இருக்குது எது பார்த்தீங்கன்னா, ஷீ கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் ஆன் இஸ் ப்ரொமோஷன் டு த போஸ்ட் ஆஃப் மேனேஜர். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கலாகவும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அந்த சென்டென்ஸ் ஃபார்மேட்டு கான்டென்ஷுவலாகவும் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இல்லை பாருங்கள், என்னெல்லாம் தப்பாக இருக்கு இல்லையா? ஸோ அங்கே என்னெல்லாம் வரலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, இன் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா யூஸ் வேர் இஃப் ஐ வேர் யூ, இந்த இடத்துல வந்து என்ன வரணும்? ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஐ வாஸ் யூ ஐ வுட் அக்செப்ட் த ஆஃபர் இம்மிடியட்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரணும்னா இஃப் ஐ வேர் யூ. ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம எக்ஸெப்ஷன் வந்து என்ன யூஸ் பண்ணணும்? வேருங்கிறது யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டாக என்ன வரணும்? இங்கே இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் அக்செப்ட் த ஆஃபர் இமிடியட்லி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஷீ கங்க்ராச்சுலேட்டட், அது கரெக்டு. அடுத்தது வேறு என்ன தப்பு இருக்குது? ஈச் ஆஃப் த பாய்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிளீனிங் த கிளாஸ் ரூம்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஈச் ஆஃப் த பாய்ஸ், ஈச்சுங்கிறது இங்கே என்ன, எப்படி இதுக்கு முன்னாடி சென்டென்ஸில் நெய்தருங்கிறது சிங்குலராக எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், அதுக்கு தான் நம்ம அந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரூல்ஸை வந்து பார்க்கணுங்கிறது. ஈச்சை எப்படி எடுத்துப்பாங்கன்னா சிங்குலராக எடுத்துப்பாங்க. ஸோ ஈச் ஆஃப் த பாய்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஈச் ஆஃப் த பாய்ஸ் இஸ், அப்போ சிங்குலர் ஒன்று வரணும்னா சிங்குலர் வெர்ப் தானே வரணும். அப்போ இங்கே என்ன தப்பாக கொடுத்துருக்காங்க? ஈச் ஆஃப் த பாய்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள். ஏன் இங்கே ஆர் எடுத்துக்கிட்டாங்கன்னா, பாய்ஸுங்கிறது நியர்பை சப்ஜெக்டாக இருக்கிறதுனால, பாய்ஸுங்கிறது ப்ளூரலாக இருக்கிறதுனால இவங்க ஆறுன்னு எடுத்திருக்காங்க. ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது. சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட்டில் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஈச்சுன்னு வரும்போது என்ன யூஸ் பண்ணோம்? சிங்குலர் நவுனாக கன்சிடர் பண்ணி சிங்குலர் வெர்ப் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுங்கள், ஈச் ஆஃப் த பாய்ஸ், ஓகேவா, இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிளீனிங் த கிளாஸ் ரூம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ஆன இந்த பேட்டர்னில் தான் வருது. ஸோ அப்போனா நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணோங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடச்சிரும். ஈச்சு, எய்தரு, ஓகேவா, நெய்தரு. ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக என்ன வரணும்? ப்ளூரல், அந்த மெயினாக வந்து அந்த வேர்ப்ஸில் தான் வந்து மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த வேர்ப் என்ன வரணும் அப்படின்னு சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்லேயே நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, அடுத்தது டி ஆப்ஷன் பாருங்கள். டி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? த ரிசல்ட் ஆஃப் த சர்வே ஹேஸ் பின் பப்ளிஷ்டு இன் 2 days நியூஸ் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிசல்ட், ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது? ரிசல்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிசல்ட்ஸ் ஆஃப் த சர்வே. ஸோ இங்கே சப்ஜெக்டாக நம்ம கன்சிடர் பண்ணுற விஷயம் வந்து ரிசல்ட்ஸ். ஸோ அப்போ ரிசல்ட்ஸ் வந்து சிங்குலரா ப்ளூரலா? ஓகேவா? ப்ளூரல் தானே அது. அப்படின்னா என்ன வரணும்? அங்கே ப்ளூரல் வெர்ப் தானே வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த ரிசல்ட்ஸ் ஆஃப் த சர்வே ஹேஸ் பின். ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சிங்குலர் வெர்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன மாற்ற போகிறோம்னா ப்ளூரல் வெர்பாக மாற்றி எப்படி ஃபார்ம் பண்ணோம்? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ரிசல்ட்ஸ் ஆஃப் த சர்வே ஹேவ் பீன் பப்ளிஷ்டு. ஸோ ரிசல்ட்ஸுங்கிறது ப்ளூரலாக இருக்கிறதுனால ஹேவுங்கிற ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ளூரல் வெர்ப் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹேவ் பின்னு போட்டு பப்ளிஷ்ட் இன் 2 days நியூஸ் பேப்பர். ஸோ கரெக்டான ரிசல்ட் என்ன? தி ரிசல்ட்ஸ் ஆஃப் த சர்வே ஹேவ் பின் பப்ளிஷ்ட் இன் 2 days நியூஸ் பேப்பர் தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவாக வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த ஸ்பாட் த எரரில் தான் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறது இதுதான். எனி பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எது, சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலுமே இங்கே தான் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம பார்த்துருந்தோம், லாஸ்ட்டு ஸ்பாட் த எரர்ஸ்லேயும் வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த இன்சிஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து ஆன் ப்ளஸ் ஜெரண்ட் வரணும். உட் ரேதர் வந்தால் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வர்பு கொடுக்கணும். மேனேஜருங்கிறது சிங்குலர் அலாங் வித் டீம்னு வந்தாலுமே அது டஸ் நாட் அஃபெக்ட் த அக்ரிமெண்ட். டீமுங்கிறதுனால வந்து ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணக்கூடாது, மேனேஜரை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ஸை பார்த்தாலே மோஸ்ட்லி இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்து ஸ்பாட் த எரர் வந்து பார்த்துருந்தோம் இந்த கிளாஸஸில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக. ஸோ இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் தெளிவாக தெரியுது. ஓகேவா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ரீடிங் கம்ப்ரேஷனில் தான் நம்மளுக்கு வந்து மார்க்ஸ் வெயிட்டேஜ் அதிகம். ஸோ அந்த மாதிரி பாட்டில் தான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்து நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் ஜென்ரல் இங்கிலீஷ் IBPSல. ஓகே, தேங்க்யூ.